இந்த டிஷ் பார்க்கிறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருக்கு. வாட் an amazing efforts and everything. இது வந்து டெல்லோட பிளேட். எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, பயங்கரமா சமைக்கக்கூடிய ஃபாரின் ஷெஃபோட 5 பேய் உங்க உள்ள இறங்கிருக்கு. வண்டர்ஃபுல் குக்கிங். செஃப், இந்த டிஷ்ஷோட பேர் வந்து டெல்னாஸ் டிலைட். நான் ஃப்ரூட்ஸ் வச்சு ஒரு டிலைட் பண்ணியிருக்கேன். மொத்தமாக 14 எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சாக்லேட்டில் சேல் பண்ணியிருக்கேன் ஷெஃப். இங்கே வந்து ஸ்ட்ராபெரியில் கோம்போ, இது வந்து வேஃபர் ஷெஃப். ப்ளூபெரியில் வந்து கனாச் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்ட்ராபெரியில் வந்து என்பி கிட்ட ட்ரைனிங் போனியா? என்பி கிட்ட ட்ரைனிங் போல. இது வந்து ஸ்ட்ராபெரியில் வந்து ஒரு மூஸ் பண்ணியிருக்கேன் ஷெஃப். வெனிலாவில் வந்து அப்புறம் இது வந்து பனானா யூஸ் பண்ணிட்டு ஒரு மைக்ரோ ஸ்பாஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது வந்து பப்பாயில் வந்து ஜெல் பண்ணியிருக்கேன். இது வந்து பிஸ்தாச்சியூவில் வந்து கிரம்பிள்ஸ் பண்ணியிருக்கேன். மேங்கோவில் வந்து சோர்பே பண்ணியிருக்கேன். ஒயிட் சாக்லேட்டில் வந்து லைக் ஒரு ஃப்ளவர் மாதிரி நான் பண்ணேன். அதுக்கு ராஸ்பெரியில் வந்து லைட்டாக பெயிண்டிங் மட்டும் பண்ணியிருக்கேன். இது வந்து லெமன் ஜூஸ் போட்டுட்டு நான் ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி ஐஸில் வந்து ஒரு சும்மா ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி ஒரு அழகு ஆமாம் ஐஸ் தான். அப்புறம் இது வந்து பேஸ் ஷெஃப். இது வந்து பனாகோட்டா, மஸ்க் மெலனில் வந்து நான் பனாகோட்டா பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த ஒயிட் பேர்ல்ஸ் மாதிரி தெரியறது வந்து சீதாப்பழத்தில் வந்து கேவியர் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமாகவே இந்த ஷெஃப் இந்த மொத்தமாகவே வந்து நான் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் யூஸ் பண்ணலை. எல்லாத்துக்குமே மேலே வந்து நான் வந்து சுகர் சுத்தமாக யூஸ் பண்ணலை. மோங் ஃப்ரூட்டோட எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணி ஸ்வீட்னருக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் சுகருக்கு பதிலாக. தட்ஸ் ஆல் அபவுட் மை டிஷ். Too much. Hats off, Della. Thank you, chef. Thank you so much.